நீங்க அடிக்கடி தோல்வி அடைகிறீர்களா? நான் எதுக்கு இப்படி தோற்று போறேன், எல்லாரும் ஜெயிக்கிறாங்களே, என்ன மட்டும் எதுக்கு ஆண்டவரே இப்படி அடிக்கடி தோற்று போக பண்றீங்க அப்படின்னு யாராவது கேட்கறீங்களா? நீங்க பயப்படாதீங்க. நீங்க அடிக்கடி தோற்று போவதற்கு காரணம் உங்க இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துறாரு, உங்களை ஸ்ட்ராங் பண்றாரு. தோல்விகளை பார்த்து பழகின ஒருத்தர் ஜெயத்தை பார்க்கும்போது கண்டிப்பா நிறைகுடம் தழும்பாதுன்ற மாதிரி நீங்க பெருமைக்கு போக மாட்டீங்க. அந்த ஜெயம் உங்களுக்கு பெரிய வெற்றியா இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம், சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு ஜெயிச்சிட்டே வருவாங்க, ஒரு தோல்வியை பார்த்த உடனே இவங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இதுல நீங்க ஒரு ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்கணும். எந்த இடத்துல நீங்க தோற்று போனாலும் ஒண்ணு நினைச்சுக்குங்க, அதுல ஒரு நன்மை இருக்கும். நீங்க தோற்று போனீங்களா, நீங்க பயப்படாதீங்க. உங்களை ஜெயிக்க பண்றதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாரும், 7 டைம்ஸ் நீங்க ஃபெயிலியர் ஆனாலும், 70 டைம் நீங்க ஃபெயிலியர் ஆனாலும் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துறதுக்கு ஏசப்பாவால முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஃபெயிலியரை பார்த்து, தோல்வியை பார்த்து பேசாம வேண்டாம், நம்ம விட்டுறலாம், இந்த வேலை செய்ய வேண்டாம், நம்ம தோற்று போறோம், நமக்கு ஒன்றும் வாய்க்காது அப்படின்னு நினைச்சு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தோல்வியை பார்த்து துவண்டு போகாத மகளே, தோல்விகளை பார்த்து துவண்டு போகாத மகனே அப்படின்னு ஆண்டவர் உங்களை அனைவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். இந்த தோல்வி உங்களுக்கு முடிவு அல்ல, இந்த தோல்வி உங்களை நிர்மூலமாக்காது. இந்த இடத்துல தோற்று போன உடனே நீங்க இனி வாழ்க்கையிலே தோற்று போனதா அர்த்தம் கிடையாது. ஏசப்பா சொல்றாரு, இல்ல மகளே, இந்த விதத்துல தானே தோற்று போனேன், ஒரு இடத்துல தானே நீங்க தோற்று போனீங்க, 10 இடத்துல உங்களை ஜெயிக்க பண்றதுக்கு ஏசப்பா வல்லவரா இருக்கிறாரு. சிலர்லாம் லவ் ஃபெயிலியர், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல வேண்டாம், ஒரு ஞானம் வேணும். நீங்க தோற்று போன அதே இடத்துல, எந்த இடத்துல ஃபெயிலியரை சந்திச்சீங்களோ அந்த இடத்துல உங்க தலையை நிமிர பண்ணி உங்களை ஜெயிக்க பண்றதுக்கு ஏசப்பாவால முடியும். இந்த ஃபீல்டில் தோற்று போனீங்களா, கர்த்தர் இன்னொன்னு புதுசா கொடுப்பாரு, அதுல இதை விட பெரிய ஜெயத்தை ஏசப்பா உங்களுக்கு தருவாருன்னு நான் முற்றிலுமாய் நம்புறேன். ஒருவேளை நீங்க டாக்டர் படிக்கணும்ன்ற பெரிய கனவோட நீங்க எழுதி தோற்று போயிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க டாக்டர் ஆகிறது ஆண்டவருடைய சித்தம் இல்ல, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆகிறது கர்த்தர் சித்தமா இருக்கலாம்ல. அப்படி யோசிங்க. அதனால இந்த தோல்வி நிரந்தரம் அல்ல.